ஒரு நாட்டில் உள்ள பிரம்மாண்ட கட்டடங்களும் தரமான சாலைகளும் மட்டும் வளர்ச்சியை தீர்மானிப்பதில்லை. வீதிகளும் பொது இடங்களும் எந்த அளவுக்கு தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றன என்பதிலும் வளர்ச்சி உள்ளடங்கியிருக்கிறது. அந்த தூய்மையை பேணி காப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள்தான். பேரிடர் காலங்களிலும் மன வலிமையோடு களத்தில் நின்று கழிவுகளை அகற்றுபவர்கள் இவர்கள்தான். தமிழகம் முழுவதும் 1,25,586 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தலைநகர் சென்னையில் 19,575 பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாள்தோறும் சுமார் 5,100 டன் குப்பைகளை அகற்றுகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் நலனை காக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பிரத்யேக ஓய்வறைகளை அமைத்திருக்கிறது. சென்னை அண்ணாநகருக்கு உட்பட்ட 105, 106, 107 ஆகிய வார்டுகளில் உள்ள மாநகராட்சி அலுவலகங்களில் தூய்மை பணியாளர்களுக்காக தலா 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஓய்வறைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. ஸோ இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ஏரியா இல்லாமல் நிறைய பேர் அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3 டிவிஷனில் வி ஹவ் ஓப்பன் 105, 106, 107. இதில் மென்ஸ் தனியாக, விமென் தனியாக நம்ம செப்பரேட் ரெஸ்ட் ஏரியாஸ், செப்பரேட் ரெஸ்ட் ரூம், சேஞ்ச் ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் படுக்கிறது, ஏதாவது பில்டிங் ஷேட்ஸில் கீழே படுக்கிறது, வீட்டு வெளியே படுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு இடம், ஒரு ரெஸ்ட் ஏரியா வேணுன்றதுக்காக தான் ப்ராப்பராக லவுஞ்ச் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது குப்பை சேகரிப்பு வாகனங்களை இயக்குவது முதல் மரம் ஏறி கிளைகளை அகற்றுவது வரை ஆண்களுக்கு நிகராக தாங்களும் அனைத்து தூய்மை பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக பெண் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஓய்வறைகள் அமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் நாங்கள் இந்த 6 மாதம் போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாடு கூட வழி இல்லாமல். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இந்த போன ஆட்சியோட இந்த ஆட்சிக்கு எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. அதேமாதிரி இந்த ரூமு கட்டி கொடுத்தது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெளியில் தான் போயிட்டு இருப்போம். அங்கே வெளியில் போய் நின்று திட்டுவாங்க, ஏன் இங்கே உட்காருங்க அப்படின்வாங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த ரூமு கட்டி கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. கொஞ்சம் உட்காரத்துக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, படுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை கூட கொஞ்சம் பெருசாக கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும். சென்னையில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் போது இயற்கை உபாதைகளுக்கு மறைவிடங்களை தேடி அலையும் சூழல் நீண்ட காலமாக நிலவியதாக வேதனை தெரிவிக்கும் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியின் ஓய்வறைகள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதுக்கு முன்னெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்கேயாச்சும் ஒரு வீட்டுங்களில் கேட்போம், யாருன்னா ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்தால் போமா சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா இல்லை பாத்ரூம்லாம் இல்லைம்மா சொல்லுவாங்க. சரி, இல்லைன்னும் போது வந்துடுவோம். எங்கன்னா என்னத்த சொல்கிறது, எங்கன்னா கார் மரம் இருந்தால் கூட போவோம். அப்புறம் எங்களுக்கு அடக்க முடியாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிறோம். இந்த வேலைக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14-16 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு. ஆனால் நாங்கள் எவ்வளோ துயரப்பட்டோம். ஆனால் இந்த வேலையை விட்டு நிற்கலை. ஆம்பளை மாரி மீன்பாடி வண்டியை மெரிச்சு குப்பை போட்டிருக்கிறேன், பெருக்குவேன். அதேமாரி லாரி மேலெல்லாம் ஏறி மரம்லாம் வாரி போட்டிருக்கிறேன். விடாதவே வேலை செஞ்சோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வேலைக்கு நாங்கள் அசரவே இல்லை. இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா இந்த வேலை தான் நாங்கள் சாப்பிட்றோம். இந்த வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு வேற வழி இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் அவர்கள் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசு தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். நான் 16 வருஷமாக வேலை செய்கிறேன். இனி 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த வேலை வந்துச்சு. ஆனால் துணி மாற்றுறதுக்கு, ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ இது கட்டி கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இனி 4 பசங்க, இந்த 4 பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இந்த வேலைக்கு தான் எது எனக்கு கஷ்டத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு இதுவாக இருக்குது, நன்மை செய்யுது. 6 மாதமாக வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்துக்கிறோம். இங்கே இப்போ இந்த வேலைக்கு போய் எல்லாம் மனசெல்லாம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை கட்டி கொடுத்து நாங்கள் இதில் நல்லா காத்தார உட்காரோம். வெளியே இந்த சட்டி அப்படியே வெளியே மாட்டினு வெளியே ஓட்டுருவோம். எங்கள் ரூமு கும்பெல்லாம் கிடையாது, வேலை வசதி இல்லை.
வெளியே தான் போய் மாட்டிக்குவோம், வேலை மேலே போய் மாட்டிக்குவோம், எங்கே உட்காரத்துக்கெல்லாம் எல்லாம் ஒதுக்கி தான் உட்காந்து கிடப்போம். வெயில் எவ்வளோ வெயிலெல்லாம் தவிச்சுங்க வந்தோம். இப்போ இந்த நகலுக்கு நல்லா உட்காரத்துக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. தூய்மை பணியில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். அவர்களுக்கான சலுகைகளும் உரிமைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. ஊர் முழுவதையும் சுத்தம் செய்து மக்களை சுகாதாரமாக காத்து வரும் தூய்மை பணியாளர்கள் சிறிது நேரம் இளைப்பாற வேண்டும் மற்றும் அவர்களை உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஓய்வறைகளானது திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.